6 பிள்ளைகளை பெற்றும் எந்த அரவணைப்பும் இல்லாமல் அவதிப்பட்டு வந்த முதியவர் தன் கண்முன்னே பாச மனைவி படும் வேதனையை தாங்க முடியாமல் கழுத்தை அறுத்தது கல் நெஞ்சத்தையும் கரைய வைத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிவிளை கிராமத்தைச் சேர்ந்தவர் 90 வயது முதியவர் சந்திரபோஸ். பனை ஏறும் தொழிலாளியான இவர் அல்லும் பகலும் உழைத்து தனது 6 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கியுள்ளார். 3 மகன்கள் 3 மகள்கள் என 6 பேரும் திருமணமான பின் தனித்தனியே சென்றுவிட்ட நிலையில் சந்திரபோஸும் அவரது மனைவி லட்சுமியும் தள்ளாத வயதில் வாழ்க்கையை தள்ளி வந்தனர். வயது முதுமையால் மனைவி லட்சுமிக்கு நோய் பாதிப்பு வந்து படுத்த படுக்கையாகியிருக்கிறார். ஆனாலும் கிடைத்த வேலையை செய்து மனைவி லட்சுமியின் மருத்துவ செலவை கவனித்துக் கொண்ட சந்திரபோஸுக்கும் ஒரு கட்டத்தில் வயது மூப்பு வாட்டி வதைத்தது, உடலை உருக்கியது. யாருடைய பராமரிப்பும் இல்லாமல் படுத்த படுக்கையில் கிடந்த லட்சுமிக்கு படுக்கை புண்ணும் வந்து ரணமாக்கியது. மார்பிலும் தோளிலும் தூக்கி போட்டு வளர்த்த பிள்ளைகள் வேளா வேளைக்கு சோறு கொடுப்பதே பெரிய விஷயமாக நினைத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே அவர்கள் வீட்டு கதவை தட்டி நிற்க வேண்டிய நிலைதான் அந்த வயதான தம்பதிக்கு வாய்த்தது. முதுமையில் தனிமை கொடுமை என்று சொல்லுவார்கள். 6 பிள்ளைகளை வளர்த்தும் வயதான தம்பதியின் வாழ்க்கையை எழுதிய கடவுள் கடைசியில் தனிமையில் தள்ளி வேடிக்கை பார்த்ததுதான் மிச்சம். அன்பு வார்த்தை பேசக்கூட ஆள் இல்லை, தொட்டு தூக்க சொந்தமும் இல்லை என கணவனும் மனைவியும் அனுபவித்த நரக வேதனையை வார்த்தையால் விவரிக்கும் போதே நெஞ்சம் தாங்காது. முதுமை ஒரு பக்கம் வாட்டுகிறது என்றால் மறுபுறம் நோய் விரட்டுகிறது என அனுதினமும் சித்திரவதையை அனுபவித்து வந்த லட்சுமியின் துயரை கண்டு சந்திரபோஸ் வாழ்க்கையையே வெறுத்து போய்விட்டார். ஆனாலும் மனைவியை கைவிடாத சந்திரபோஸுக்கு திடீரென கண் பார்வை பறிபோயிருக்கிறது. படுக்கை புண் கொடுக்கும் வேதனையை தாங்க முடியாமல் லட்சுமி கதறும் சத்தம் கண் பார்வையை இழந்த சந்திரபோஸுக்கு இரத்த கண்ணீரை வரவழைத்திருக்கிறது. வலியும் வேதனையுமாய் துடித்த லட்சுமியின் அழுகுரலை கேட்டு மனம் நொந்து போன முதியவர் சந்திரபோஸ் கத்தியை எடுத்து தட்டு தடுமாறி சென்று மனைவியின் கழுத்தை அறுத்துள்ளார். மனைவி படும் கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் முதியவர் எடுத்த முடிவு மூதாட்டி லட்சுமியை இரத்த வெள்ளத்தில் துடிக்க வைத்துவிட்டது. மனைவி இரத்த வெள்ளத்தில் கிடக்க வேதனையில் சந்திரபோஸ் வாசலில் அமர்ந்து கதறி அழுது கொண்டிருந்தார். அப்போதுதான் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்த இளைய மகன் சாந்தகுமார் தாயின் நிலையைக் கண்டு போலீசுக்கு தகவல் அளித்தார். போலீசார் வந்து மூதாட்டியின் சடலத்தை மீட்ட நிலையில் நோய்வாய்ப்பட்ட முதியவரையும் ஸ்ட்ரெச்சரில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இரவு பகலாய் உழைத்து தூக்கத்தை மறந்து நம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தைக்கு வெறும் 3 வேளை சோறு போட்டால் மட்டும் போதாது. தள்ளாத வயதில் தனிமையில் விடாமல் அவர்களை அரவணைத்து அன்பு செலுத்த வேண்டும் என்றே உணர்த்துகிறது இந்த சம்பவம். 6 பிள்ளைகளை அரும்பாடுபட்டு வளர்த்த அந்த தம்பதிக்கு பிள்ளைகள் இந்த அளவுக்கு கொடுமையான நன்றிக்கடனை செலுத்தி இருக்க வேண்டாம் என்பதே எல்லோருடைய ஆதங்கமும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்த் கார்ல் மார்க்ஸ் நல்லதம்பி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.